உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீங்கய்யா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீங்கய்யா. பரிசுத்தரத்தோ எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரத்தோ எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். யார் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாகவே ஆண்டவருடைய விருப்பத்தையும் விரும்புவார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை யார் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாகவே ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை கண்டிப்பாக விரும்புவார்கள். ஆண்டவரை போல நான் வாழ வேண்டும், ஆண்டவரை போல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ ஆமென், அவர்கள் கண்டிப்பாக இந்த வசனத்தின் அடிப்படையிலே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த விருப்பம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை அசைத்து ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் கேட்ட செய்தியை மனதில் வைத்து, இது ஒரு ஆழமான ஒரு கருத்துகள், இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத ஒரு செய்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். யார் இன்றைக்கு உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு விரும்புவது போல பூமியின் மேல் அக்கினியை போட விரும்புகிறேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். விரும்பாத யாரும் இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. விரும்பாத யாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விரும்பாத யாரும் இந்த வேலைகளை செய்ய முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பிரியமானவர்களே 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயாங்கிற ஒரு மனிதனை அங்கு பார்க்கிறோம். தேவதூதர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆமென் கூட்டம் தூதர்கள்
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கும் போது அங்க இருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, நிலைகள் எல்லாம் அசைந்தது என்று சொல்லி அந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஆராதனைகள் நடக்கிறது. ஆண்டவர் விரும்பாத ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை வேறு, ஆண்டவர் விரும்பாத ஒரு ஆராதனை வேறு. இதுவரையும் இந்த கூட்டத்திலே நீங்கள் இந்த யாராயில் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் விரும்பாத ஒரு ஆலயத்திலே, ஆண்டவர் விரும்பாத ஒரு ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுவர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆராதனையை, ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையிலே நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆராதனையிலே கலந்து கொள்ளாத அநேக பேர் கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அநேகர் உண்டு. நம்முடைய சொந்தங்கள் அநேகர் உண்டு. நம்முடைய உறவினர்கள் அநேகர் உண்டு. நம்முடைய குடும்பத்தினர் அநேகர்கள் உண்டு. பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கலாம், பல கோபுரங்கள் இருக்கலாம். ஆலயங்களோ கோபுரங்களோ நம்மளை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது அல்ல. பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கலாம், அமைப்புகள் நம்முடைய ஆண்டோடைய ராஜ்யம் கொண்டு போகிறது இல்லை. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று ஒரு சபை நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம எத்தனை பேரிடத்திலேயோ பழகுறோம், பேசுறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவர்கள் போகிறார்களா, ஆவிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, அநேக ஆவிக்குரிய குடும்பத்திலையும் கூட பெற்றோர்கள் இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே இருப்பார்கள். இந்த ஆவிக்குரிய ஆராதனை விரும்புவார்கள். ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்த தனது பிள்ளை ஆவிக்குரிய சபைக்கு ஆராதனைக்கு வருகிறது இல்லை. ஏதோ ஒரு பேருக்காக ஒரு ஆராதனைக்கு போகிறார்கள். இந்த காரியத்தை பெற்றோர்கள் கண்டு காணாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் உங்களோடு ஆவிக்குரிய ஆராதனையிலே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் நிச்சயமாகவே உங்க பிள்ளைகளை இந்த அனுபவத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த ஏசாயா என்கிறவன் பாவம் நிறைந்த, பாவிகள் நிறைந்த ஒரு கூட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையை அவன் கண்டான். தேவதூதர்கள் இவன் காண்கிறதை தேவதூதர்களும் பார்த்தார்கள். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுக்குள் ஒரு தொடுதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, நீங்க உங்க குடும்பத்தில் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் உண்டு. நான் போகிற ஆராதனைக்கு ஒரு நாள் நீ வந்து பார் என்று சொல்லி ஒரு நாள் நீங்கள் அழைத்தது உண்டா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிற ஆராதனை இருக்கிறது, தேவன் நாள் வெறுக்கப்படுகிறதான ஆராதனை இருக்கிறது. தேவன் விரும்புகிற ஆராதனைக்கு நீ வந்து பார், என்னோடு நீ வந்து பார். அந்த ஆராதனையை பார்க்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த தேவதூதன் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து அந்த ஆராதனை வேளையிலே ஒரு நெருப்பு தணலை எடுத்து இந்த ஏசாயாவின் இடத்திலிருந்து பறந்து வருகிறான். அவன் பறந்து வந்து இந்த பலிபீடத்தில் இருந்து அந்த குரட்டால் பிடித்த ஒரு நெருப்பு தணலை அவனுடைய நாவிலே அவன் தொட்ட மாத்திரத்திலே, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லி அவன் அறிக்கை இடுகிறான். அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் பெரிய ஆலயங்கள் இருந்திருந்தாலும் ஊரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆயிரங்கள் கோடி கோடி பேர் நின்று ஆராதித்தாலும் கொஞ்ச ஜனங்களோடு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களோடு நீங்கள் குடும்பமாக ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால்
ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகளை ரட்சிக்கும்படி பலிபீடத்தில் இருந்து என் ஆண்டவர் தமது மகிமையோடு இறங்கி ஏசாயாவுடைய நாவை தொட்டது போல உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆமென் ரட்சிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். சத்தமாற்று ஒழுங்காகவா இருக்கிறாங்க, ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க இல்ல. ரட்சிக்கப்படாத ஆராதனையை பாருங்க, அவங்களுடைய அமைப்பை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒழுங்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய கொயர் போல பாடல் பாருங்க, அங்க இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்க. அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு சொல்ற வெளிரங்கமான காட்சியை பார்க்கிறார்கள், உள்ளரங்கமான காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. சில நோட்டீஸுகள் இப்போ வெளியாக இருக்கிறது, அந்த நோட்டீஸுகள் எல்லாம் பார்க்கும்போது வெளியே சொல்ல முடியாத அவமானமான காரியங்கள். ஆலயங்களிலே நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு விதங்களை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுகிறது போல உங்கள் பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படி படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், அறிவில்லாதவர்களாக இருக்கலாம். எந்த ஒருவேளை நன்மை, எந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்குமோ எந்த நன்மை கிடைக்காதோ தெரியாது. எதையும் எதிர்பார்த்து அல்ல. ஆமென். ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. ஆராதனையிலே ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. புத்தி உள்ள ஆராதனை இருக்கிறது, புத்தி இல்லாத ஆராதனை. மாமிசத்துக்குரிய ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை, இப்படி பல பகுதிகள் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆமென், ஆராதனைக்கு அவர்களை நாம் அழைத்து வர வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆராதிக்கும் போது அவர்களை ரட்சிப்பது அது தேவனுடைய ரட்சிப்பு, கர்த்தருடையது. கைத்தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ரட்சிக்கப்படாதவர்கள் சீயோனுக்குள்ளாக, ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய கோடிக்கு அதிபதியாக இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி உள்ளவர்களாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே எவ்வளவு பேர் புகழ் இருந்திருந்தாலும், பரலோகம் வர வேண்டும் என்றால் ரட்சிப்பின் வழியாக தான் பரலோக ராஜ்யம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கு, அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை இல்லை, பெற்றோருக்கு கவலை இல்லை, தன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுங்கிற கவலை இல்லை, தன் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், படிக்கவில்லை, என் பிள்ளை நல்லா படிக்கவில்லைங்கிற கவலை இருக்கிறது, என் பிள்ளை படித்த பிள்ளைக்கு நான் வேலை கிடைக்கலங்கிற கவலை இருக்கிறது, வயதான உடனே என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லைங்கிற கவலை இருக்கிறது, திருமணம் ஆகின உடனே என் பிள்ளைக்கு குழந்தை இல்லைங்கிறதான கவலை இருக்கிறது, குழந்தை வந்த உடனே அந்த பிள்ளைகளை எப்படி அம்மே வளர்க்க முடியும், எப்படி வளர்ப்பதுங்கிறதான ஒரு பெரிய கவலை. இப்படி கவலையை அடையப்படுகிறோம். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான கவலை உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை அப்படி கவலை இல்லை என்று சொன்னார், இன்றைக்கு இந்த வசனம் ஒரு பிள்ளைகள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை ஊக்குவிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிக்கப்படாத யாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத ஒரு பெரிய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யோவானுக்கு ஆண்டவர் அதை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு பிரேத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஒருவன் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உங்க பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதாளம், நரகம், அக்கினி கடலிலே பங்கடைவது உங்களுக்கு ஆனந்தமா இருக்குமோ, சந்தோஷமா இருக்குமோ? உங்க பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்பி ஆக வேண்டும், மறுபடி பிறந்து ஆக வேண்டும், பிதா குமார பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆக வேண்டும்.
இதை ஒரு அதிகாரிக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். நீ அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீ படித்தவனாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பாதவன் மனம் திரும்பியாக வேண்டும். மறுபடி பிறக்காத ஒரு அனுபவத்துக்கு உள்ளாதவர்கள் மறுபடி பிறந்தேயாக வேண்டும். ஆவினாலும் ஜலத்தினாலும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திலும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காத ஆமென் எந்த கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய ராஜ்யம் போக மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இந்த உபதேசங்களை மாற்றுகிறார்கள், பொய்யாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யம் நாம் போக வேண்டும், நம் பிள்ளைகள் போக வேண்டும், நம்முடைய குடும்பம் போக வேண்டும், நம்முடைய சபை போக வேண்டும், கர்த்தர் நம்முடைய கிராமம் போக வேண்டும், நம்முடைய தேசம் போக வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தணல் ஏசாயாவுடைய நாவை தொட்ட மாத்திரத்திலே என் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்கிற்று, பாவம் நிவிருத்தி ஆயிற்று. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெறாத ஒரு அனுபவத்துக்குள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பலிபீடத்தின் அக்கினி நிச்சயமாகவே நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ஒரு மீட்பின் அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து தம்முடைய ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்து செல்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த அனுபவத்தை கண்ட அந்த ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான்? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். வாசிங்க பார்க்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, தகப்பனுடைய காரியமாக பிள்ளைகள் போவதற்கு பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய காரியமாக போவதற்கு பெற்றோர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். சகோதரனுடைய காரியமாக போவதற்கு ஒரு சகோதரன் உண்டு, சகோதரனுடைய காரியமாக போவதற்கு ஒரு சகோதரி உண்டு. ஆனால் என் ஆண்டவருடைய காரியமாக போவதற்கு யார் உண்டு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை ஆண்டவர் தேடுகிறார். யார் காரியமாக? ஆண்டவருடைய காரியமாக போக. இந்த உபவாச கூட்டங்களிலும் கூட, ஆராதனைகளிலும் கூட, கன்வென்ஷனிலும் கூட ஆண்டவருடைய வேலையாக அழைப்பு கொடுத்தால், எனக்கு பல வேலைகள் இருக்கிறது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி வீடுகளிலே உட்கார்ந்து கொள்வார்கள். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஏசாயாவை போல அடிக்கிறேன், என்னை அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேன், ஆமென், ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். மணி 2 ஆயிடுச்சு, பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். ஆமென். நிறைய வேலைகள் உண்டு. எந்த வேலைகள் இருந்தாலும் ஆமென், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்வார்கள், ஆண்டவரே நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும். ஆண்டவருடைய காரியமாக இதுவரை நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி இருந்தால், ஆண்டவருடைய காரியமாக இனி நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடு போகிறது. ஆண்டவருடைய காரியமாக எந்த காரியமாக இருந்திருந்தாலும் ஆமென், நானும் என் குடும்பத்தாரும் அதில் உண்டு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஏசாயாவை போல கர்த்தர் நம்மளை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணி இந்த ஏசாயாவை தீர்க்கதரிசியாக மாற்றுவது போல நம்மளையும் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு போதகராக, ஒரு சுவிசேஷகராக கர்த்தர் நம்மளை கரத்தில் எடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடித்து உங்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். இந்த பைபிள், இந்த ஓட்டர் கேன் எல்லாம் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூரமா வச்சுக்கொள்ளணும். ஒரு அழைப்பு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாக போகிறார்? நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவருடைய காரியமாக நான் என்ன என்னால் முடிந்த அளவுக்கு எதனாலும் நான் செய்வேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இந்த சபையிலே ஆண்டவர் அருமை பிள்ளைகளை பிரயோஜனப்படுத்தி வருகிறார். அநேகர் தனக்கு முடிந்தும் முடியாமலும், தகுதி இருந்தும் தகுதி இல்லாமலேயும் ஆண்டவருக்கென்று நீங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறீர்கள். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் காரியமாக ஆமென், என்னால முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அது நான் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை அர்ப்பணம் செய்கிறேன். அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அர்ப்பணிப்போமா? ஒரு அக்கினி உங்களுக்கு அதிசயம் செய்ய ஆமென் இப்போது இறங்கி வரப்போகிறது. பரலோகத்தின் தேவன் இறங்கி வரப்போகிறார், மகிமையின் தேவன் இறங்கி வரப்போகிறார், வல்லமையின் தேவன் இறங்கி வரப்போகிறார். அன்பு சகோதரர்கள், இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரிகள், இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏமே, பலிபீடத்தின் அக்கினி அது உங்களை ரட்சிக்க கூடியது. பலிபீடத்தின் அக்கினி அது உங்களை விடுவிக்க கூடியது. பலிபீடத்தின் அக்கினி அது உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கென்று கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக இன்றைக்கு மாற்றிவிடும். ஆமே, விடுவிக்கிற அக்கினி, ரட்சிக்கிற அக்கினி, அற்புதங்களை செய்கிற அக்கினி, அதிசயங்களை செய்கிற அக்கினி இன்றைக்கு இறங்கி வரப்போது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆமென், இந்த அக்கினி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை பலப்படுத்த இந்த அக்கினி உங்களை நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Thank you Holy Spirit. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்புதல் தந்திடும் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. மேல் வீட்டறையிலே இறங்கிய பரிசுத்த அக்கினி, மேல் வீட்டறையிலே இறங்கிய பரிசுத்த அக்கினி இந்த வேளையிலே இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. மேல் வீட்டறையிலே இறங்கிய பரிசுத்த அக்கினி, மேல் வீட்டறையிலே இறங்கிய பரலோக அக்கினி இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. மேல் வீட்டறையிலே இறங்கிய பரிசுத்த அக்கினி, மேல் வீட்டறையிலே இறங்கிய பரிசுத்த அக்கினி இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி. அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே, அக்கினி அபிஷேகம் தேவா இப்போ ஊற்றணுமே. மேல் வீட்டறையிலே இறங்கிய பரலோக அக்கினி, மேல் வீட்டறையிலே இறங்கிய பரலோக அக்கினி இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி விரும்புகிறவர்களை தந்திடும் அக்கினி. அக்கினி ரட்சிக்கும், விரும்புகிறவர்களை இந்த அக்கினி விடுவிக்கும், விரும்புகிறவர்களை இந்த அக்கினியே விரும்புகிறவர்களை இந்த அக்கினியே ஊழியத்துக்காக எங்கள் மீது இறங்கட்டுமே, இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கட்டுமே. அக்கினி அக்கினி எழுப்பு தந்திடும் அக்கினி, அக்கினி அக்கினி
எழுப்பு தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாகி அக்கினி அபிஷேகம் தேவாகி ஒரு அக்கினி பற்றி தெரிய போகிறது. எழுப்பு தந்திடும் அக்கினி அக்கினி பற்றி தெரிய போகிறது. எழுப்பு தந்திடும் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாகி அக்கினி அபிஷேகம் தேவாகி போட்டுடுவே மலை பிதாவே அக்கினி இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கணுமே இந்த வேளையிலே எங்கள் மீது இறங்கணுமே அக்கினி அக்கினி தந்திடம் அக்கினி 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 தந்திடம் அக்கினி அக்கினி அபிஷேகம் தேவாகி போட்டுடுமே அக்கினி அபிஷேகம் தேவாகி போட்டுடுமே பரிசுத்த அக்கினி அனுபவம் தேவா பரிசுத்த அக்கினி அனுபவம் தேவா பரந்துக்கு மாலைக்கு கொளுத்தும் தேவா பரந்துக்கு மாலைக்கு கொளுத்தும் தேவா பரிசுத்த அக்கினி அனுபவம் தேவா பரிசுத்த அக்கினி அனுபவம் தேவா பரந்துக்கு மாலைக்கு கொளுத்தும் தேவா பரந்துக்கு மாலைக்கு கொளுத்தும் தேவா இரக்கமாய அக்கினி தணலை கொண்டு இரக்கமாய அக்கினி தணலை கொண்டு உருக்கமாய் உள்ளதை தோன்றே உருக்கமாய் உள்ளதை தோன்றே என் காரியமா யார் போவார்? அடியேன் இருக்கிற என்னை அனுப்பும் ஆண்டவரே. நான் ஆண்டவர் காரியமாய் போவேன். உரைக்கிற சத்தத்தை கேட்கிறேன். சத்தம் கேட்கிறது. ஆண்டுடைய ஒரு அழைப்பு உனக்கு உண்டு. சிறுமி என்று சொல்லாதே. ஆண்டோட அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நம்முடைய வேலையாக அழைக்கிறார். ஆண்டோட அழைப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? யார் என் காரியமாய் போவார்? அடியேன் இருக்கிறேன். என்னை அனுப்பும் ஆண்டவரே. அர்ப்பணிப்பு உண்டு என்றால் அழைப்பு உண்டு. அழைப்பு உண்டு என்றால் அர்ப்பணிப்பு உண்டு. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. பரலோக வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டோட வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டோட வல்லமை இறங்கி வருகிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? ஆண்டோட சத்தம் கேட்கிறது. ஆண்டோட சத்தம் கேட்கிறது. யாரை நான் அனுப்புவேன்? Thank you Holy Spirit. யார் என் காரியமாய் போவார்? நீ தான் ஆண்டோடைய காரியமாக ஆண்டோடைய காரியமாக யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டோட சத்தம் கேட்கிறது. அக்கினி ஒரு அழைப்பு, சுத்த அழைப்பு. ஆண்டோடைய காரியமா ஒரு அழைப்பு வருகிறது. என் காரியமா யார் போவார்? அடியேன் இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும் ஆண்டவரே. அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. என் காரியமா யார் போவா? யார் போவா? யார் அக்கினி? பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. எஸ், அந்த காரியமாக, உலக காரியமாக இவ்வளவு